இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய அமைச்சர் துரைமுருகன் இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக போயிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது, இவர் உண்மையிலேயே வன்னிய சத்திரிய குலத்தில்தான் பிறந்தாரா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவது இயல்பு. அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று பார்த்தால், நேற்று விழுப்புரத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு 5.7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மணி மண்டபத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முதலில் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறக்கக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்றே இன்றைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விழாவிலே பேசிய அமைச்சர் துரைமுருகன், சட்டநாதன் கமிஷன் மூலம் எம்பிசி என்று மாற்றப்பட்டதால் இன்று பலர் முன்னேறி இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் பல சமுதாயங்களின் முன்னேற்றத்திற்கு கலைஞர் வழிவகுத்துள்ளார். வன்னியர் சமூகத்திற்கு ஸ்டாலின் ஆற்றி இருக்கும் இந்த தொண்டுக்கு வன்னியர் சமூகம் என்றைக்கும் சத்தியவானாக நியாயவானாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் மனிதர்களாகவே இருக்க முடியாது. வன்னியர்களுக்கு ஸ்டாலினை போல வேறு யாரும் எதுவும் செய்திருக்க முடியாது என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். அமைச்சர் துரைமுருகன் சொன்னதிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. வன்னியரை ஸ்டாலினை போல வச்சு செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. ஏதோ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கலைஞர் கருணாநிதியும் அவருடைய மகன் ஸ்டாலினும் அவர்களாகவே தூங்கி கொண்டிருந்த வன்னியர்களை எழுப்பி, இந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு, நீங்கள் கல்வி வேலைவாய்ப்பிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களை ஓட்டு போட்டு மந்திரிகளாக்கி முதலமைச்சராக்கி தமிழ்நாட்டை ஆள வைத்திருக்கிறீர்கள், ஆகவே அதற்கு பிராயச்சித்தமாக வன்னியர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, வன்னியர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வீட்டிலே தூங்கி கொண்டிருந்த வன்னியர்களை எழுப்பி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததைப் போல இன்றைக்கு துரைமுருகன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் துரைமுருகன் பேசுவதுதான் வெட்கக்கேடான விஷயம். 1967 ஆட்சிக்கு வந்த திமுக, அண்ணா இறந்ததற்கு பிறகு 1977 வரை தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியில் இருந்த பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு எந்த போராட்டமும் இல்லாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருந்தால் கலைஞர் கருணாநிதி வன்னியருக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று சொல்லலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி அதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அதற்கு முன்பே 1980 ஆண்டுக்குள் பெரும்பாலான வன்னியர் சங்கங்களை இணைத்து வன்னியர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு கிராமமாக பிரச்சாரம் செய்து வன்னியர் சமூகத்தின் அன்றைய இளைஞர்களை திரட்டி பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி, ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களை 1980 87 வரை நடத்தி எந்த தமிழக அரசும் அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது. எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்ளின் மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்றார். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் 1987 ஆண்டு ஒரு வார கால சாலை மறியல் நடத்தி 21 பேரை துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலி கொடுத்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு எம்ஜிஆர் மரணமடைந்ததற்கு பிறகு 1989 ஆண்டு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கலைஞர் உடனடியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா கோரிக்கை வைத்த மாத்திரத்தில், ஐயா கோரிக்கை வைத்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவிக்கப்படாமலேயே ஒரு போராட்டத்தை நடத்தினார். பல இடங்களில் பஸ்கள் ஓடவில்லை. அந்த அளவிற்கு தன்னெழுச்சியாக வன்னியர்கள் டாக்டர் ஐயா அறிவிப்பார், அவர் இந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுப்பார், அவருக்கு உறுதுணையாக நாம் களத்திலே நிற்க வேண்டும், போராட வேண்டும் என்று வன்னியர்கள் தானாகவே முன்வந்து களத்திலே போராடிய பொழுது, அன்றைக்கு ஐஜியாக இருந்த ஸ்ரீபாலை அனுப்பி திண்டிவனம் பயணியர் மாளிகையிலே காத்து கிடந்து டாக்டர் ஐயாவிடமிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி, அதற்கு பிறகு அந்த கடிதத்தை வெளியிட்டு தமிழ்நாட்டிலே நடந்த சாலை மறியல் போராட்டம் அதற்கு பிறகுதான் வாபஸ் ஆனது. டாக்டர் ஐயா அந்த கடிதத்திலே என்ன குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் அறிவிக்கும் வரை யாரும் எந்த போராட்டத்திலும் ஈடுபட வேண்டாம் என்று அவர் சொன்னதற்கு பிறகுதான் அமைதி திரும்பியது.
அப்பொழுதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை. எப்பொழுது கொடுத்தார்? கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால், ஏதேனும் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தவரை ஆட்சிக்கு வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி, உங்கள் கால் செருப்பாக தேய்ந்து கடமையாற்றத்தான் உங்கள் கட்டளை எதிர்பார்க்கிறேன் என்று மிகவும் கீழ்த்தரமாக இறங்கி வந்து பிரச்சாரம் செய்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கின்ற வரை ஆட்சிக்கு வர முடியவில்லை. எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த திமுக ஆட்சியும் அன்றைக்கு காப்பந்து அரசாக மத்தியிலே இருந்த சந்திரசேகர் அரசு, ராஜீவ்காந்தி துணையுடன் நடந்து கொண்டிருந்த அந்த அரசு, சந்திரசேகர் ராஜீவ்காந்தியுடைய ஆதரவுடன் தான் அன்றைக்கு பிரதமராக இருந்தார். அந்த சந்திரசேகர் ஆட்சியிலே உள்துறை அமைச்சராக சுபோத்காந்த் சகாய் என்ற ஒருவர் இருந்தார். அவர்கள் இருவரும் திமுக ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சி முதல் கொண்டு, ஜெயலலிதா முதல் கொண்டு, ராஜீவ்காந்தி முதல் கொண்டு திமுக ஆட்சியை கலைப்பதற்கு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தமிழகத்திலே ஏதேனும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் அதை காரணம் காட்டி திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். தன்னுடைய ஆட்சியை 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்த ஆட்சியை பலி கொடுத்து விடக்கூடாது, அந்த ஆட்சி மீண்டும் நமக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக கலைஞர் கருணாநிதி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் டாக்டர் ஐயாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்திவிட்டால் தமிழகத்திலே 1989 ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். கலைஞர் டாக்டர் ஐயாவை அழைத்து 108 ஜாதிகளை இணைத்து வன்னியர்களுக்கும் வன்னியர்களையும் சேர்த்து 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தார். ஏதோ இந்த இடஒதுக்கீட்டை சடைத்தேங்காயே வெளிப்பிள்ளையாருக்கு உடைத்ததை போல இன்றைக்கு துரைமுருகன் கதை விட்டு கொண்டிருக்கிறார். வரலாறு தெரிந்தே தன்னுடைய சுய லாபத்திற்காக ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, ஸ்டாலினுக்கு வன்னியரிடத்திலே ஓட்டுக்களை வாங்கி கொடுக்க வேண்டும், ஸ்டாலினுக்கு ஒரு செல்வாக்கை உருவாக்க வேண்டும், ஸ்டாலினுக்கு காலம் முழுதும் நாம் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் துரைமுருகன் அவர்கள் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும், வன்னியர்கள் சத்தியவான்களாக ஸ்டாலினுக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்களை மன்னிக்க முடியாது என்று எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார் துரைமுருகன். இப்படியா வன்னியர்களை துரைமுருகன் வம்புக்கு இழுப்பது? இப்படியா அந்த திமுகவிலே நீண்ட காலம் பயணம் செய்த சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் இருந்தார்? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கலைஞரிடம் பாதித்தவர் அந்த ஒரே ஒரு தலைவர் மட்டும்தானே. மற்ற திமுகவில் இருந்த யாரும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பேசவில்லையே. கோவிந்தசாமியை பற்றி பேசுகிறார், வாயிலேயே பேசுகிறார் துரைமுருகன். கோவிந்தசாமி தான் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை தாரை வார்த்து கொடுத்தவர், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய பெயரிலே திண்டிவனத்திலே கலை கல்லூரி இருக்கிறது. அந்த கலை கல்லூரியில் கோவிந்தசாமியுடைய படத்தை அகற்ற வேண்டும் என்று திமுகவுடைய மந்திரியாக இருந்த மஸ்தான் முயற்சி செய்த பொழுது அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்து அந்த மோசமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியவர் டாக்டர் ஐயா. அன்றைக்கு துரைமுருகன் வாயை திறக்கவில்லை, வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்துவிட்டு இன்றைக்கு கோவிந்தசாமி அவர்களை பற்றி வாயிலேயே பேசுகிறார் வன்னியர்களுக்கான மணிமண்டப திறப்பு விழாவிலே. ஆகவே துரைமுருகன் அவர்களே, நீங்கள் மந்திரியாக இருங்கள், அதற்காக வன்னியர் சமூகத்தை கொண்டு போய் ஸ்டாலினிடம் அடகு வைக்க வேண்டும் என்று மிகவும் கீழ்த்தரமாக செயல்படாதீர்கள். இவ்வளவு கீழ்த்தரமாக இருப்பவர்களை எதிர்கால வன்னியர் சமூகம் மன்னிக்காது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.